அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1-9 வரை உள்ள திருவசனங்கள் நமது சிந்தனைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விதைப்பவர் ஓமையை பற்றி பேசுகிறார். நற்செய்திகளில் நாம் அறிந்த ஓமை, பலமுறை கேட்ட ஒரு ஓமை. இந்த ஓமையை இன்று வேறொரு கோணத்தில் நாம் கொஞ்சம் அலசி பார்க்கலாம். பாருங்கள், விதையை வழக்கமாக இறை வார்த்தையோடு ஒப்பிடுவார்கள். இன்று இந்த விதையை கிறிஸ்துவ நம்பிக்கையாளர்களோடு ஒப்பிட்டு பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். நாம் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் கடவுளால் இந்த விண்ணரசு என்கிற மண்ணிலே விதைக்கப்படுகின்ற விதைகளாகத்தான் நமது வாழ்வு இருக்கிறது. ஏன் இதை நம்பிக்கையாளர்களுடைய வாழ்வோடு விதையை ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்றால், பாருங்கள், விதை விதைக்கப்படுகிற போது சில விதைகள் வழியோரமாய் விழுகின்றன. அவற்றால் ஒன்றும் செய்ய இயலாது. பறவைகள் வந்து அவற்றை கொத்தி எடுத்து போய் விடுகின்றன. அந்த விதைக்கு நல்ல நிலத்தில் நகரும் சக்தி கிடையாது. அது எப்படி நகர்ந்து போகும்? எனவே அது பறவையினுடைய உணவாகத்தான் அது மாறி போய் விடுகிறது. சில விதைகள் பாருங்கள், பாறை நிலத்தில் விழுகிறது. கொஞ்சம் வந்து விடுகிறது உடனே. ஆனால் வேர் உள்ளே போக முடியாமல், வெயிலின் கொடுமையை தாங்காமல் அது மடிந்து போகிறது. அந்த விதைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனையோ மக்கள், சில விதைகள் சூழ்நிலை காரணமாக நன்றாக நல்ல நிலம்தான், ஆனால் அருகில் இருக்கிற வீட்ஸ், களைகள், முட்செடிகள் எல்லாம் நெருக்குகிறது அவற்றை போன்று. எப்படி அது வளரும்? எப்படி அது 30 மடங்கு 60 மடங்கு பலன் கொடுக்கும்? வாழ்வு பாருங்கள், விதைகளுக்கு நகரும் சக்தி, மாற்றிக்கொள்ளும் சக்தி எல்லாம் இல்லை. ஒரு மரத்தை போய் நம்ம நடுறோம், ஒரு செம்பருத்தி பூ செடி வைக்கிறோம். சிஸ்டர் நான் இங்க இல்ல, நான் வேற ஒரு இடத்துக்கு என்ன மாத்துங்க, அந்த டேங்க் பக்கமா கொஞ்சம் போய் வைங்க அப்படின்னு சொல்லுமா? சொல்லாது. எங்க நம்ம நடுறோமோ பாறைன்னு தெரியும் அதுக்கு, இருந்தாலும் சரி இங்க வச்சுட்டாங்கன்னு இருக்கும். பாருங்க, விதைகள் வாழ்வு பாருங்க இவ்வளவு. ஆனால் நம்பிக்கையாளர்களாகிய நமது வாழ்வு அப்படி அல்ல. நாம் விதை என்றால் வழியோரத்தில் விழுந்த விதை. சக்கேயு பாருங்கள், வழியோரத்தில் விழுந்த விதைதான் அவர். பணம், புகழ், பெருமை என பல்வேறு பறவைகள் அவனை கொத்திக் கொண்டே இருந்தன. ஆனால் இயேசுவை பார்த்ததும் அவன் நகர்ந்து போகிறான். நல்ல நிலம் என்னும் இயேசுவிடம் வந்து தன் வாழ்வை ஒப்படைப்பது, நல்ல நிலம் என்னும் ஆவியாருக்குள் தன் வாழ்வை செலுத்திக் கொள்வது, அங்கே 100 மடங்கா 60 மடங்கு தன்னால் இயன்ற அளவு பலன் தந்து கொண்டிருக்கிற வாழ்வு. இயேசுவை பார்த்தவுடன் இவை எல்லாம் வேண்டாம் என நகரும் வாழ்வு பாருங்க. பாறை நிலத்தில் விழுந்த விதை புனித அகுஸ்தினார் தனது பாவ வாழ்வு, அவரை பத்தி அவர் எழுதுறப்பெல்லாம் இளம் வயதில் அந்த பாவ நாட்டங்களில் இருந்து விடுதலை பெற முடியாமல் அவர் தவிப்பது, இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் உமக்கே சொந்தம் என நகர்வது, பாலை நிலத்திலிருந்து நகர்ந்த வாழ்வு. முட்செடிகளில் அகப்பட்டதை எல்லாம் நான் யோசிக்கிற போது அந்த விதை எவ்வளவு நேர்த்தியாக இவற்றை நாம் இளைய மகனோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். எழுந்து என் தந்தையிடம் செல்வேன், நகர்ந்து கொள்ளுகிற வாழ்வு பாருங்கள். இதுதான் நம்பிக்கையாளர்கள் என்கிற நமக்கு கடவுள் தந்திருக்கிற சுதந்திர வாழ்வு. நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தி வழியோரத்தில் விழப்பட்டிருந்தாலும் நகர்ந்து போகிற வாழ்வை நாம் கொண்டிருக்க வேண்டும். நல்ல நிலம் தேடி போகிற வாழ்வு நாள்தோறும் நம்ம எக்ஸசைஸா இருக்கணும். அதுல நம்ம 100 மடங்கு கொடுக்கிறதா, 60 மடங்கு கொடுக்கிறதா, 30 மடங்கு கொடுக்கிறதா இல்ல.
நம்ம ஆண்டவர் பரீட்சையில 100 மார்க் வாங்கணும்லாம் எதிர்பார்க்கல. கிறிஸ்துவ நம்பிக்கை வாழ்வு என்பது நீ பரீட்சைக்கு தயாராய் வந்தியா, நீ பரீட்சையை அட்டன் பண்ணியா, நட்பயிற்சியே நல்வாழ்வு. ஜெயிக்கிறதெல்லாம் செகண்டரி. நட்பயிற்சியும் முயற்சியுமே நமது நம்பிக்கை வாழ்வாக இருக்க வேண்டும். பல நேரங்கள்ல இன்னொரு ஆங்கிள் இருக்குது இதுல. நல்ல நிலத்தில் விழுந்த விதை எழுந்து வழியோரம் போவது என்பது எவ்வளவு ஒரு நாசமான செயல் பார். பல நேரம் கடவுள் நம்மை நல்ல நிலத்திலே ஜாக்கிரதையாக விதைக்கிறார். என்னை பொறுத்தவரை மற்ற மனிதர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாழ்வு இந்த துறவற வாழ்வு, நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற வாழ்வு. ஆனால் நாம் எழுந்து முச்செடிகளுக்குள் போய் அமர்ந்து கொள்வது எப்படி? நாமே சென்று பாறையில் ஒதுங்கிக் கொள்வது எப்படி? கொஞ்சம் வழியோரம்தான் அமர்ந்து பார்க்கலாம் என நமது சொந்த புத்தியால் நமது வாழ்வை சீரழித்துக் கொள்வது எப்படி? நமது நம்பிக்கை வாழ்வில் நமது கால்களுக்கு என்ன பயிற்சியை தருகிறோம்? இதான் ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. சவுலை பாருங்கள், கடவுள் எப்படி தேர்ந்தெடுக்கிறார்? சவுலை தன் மகன் போல தேர்ந்தெடுத்தார். இயேசுவை எப்படி இந்த உலகிற்கு அனுப்ப வேண்டுமோ அது போன்ற ஒரு நிகழ்வு அது. ஏனென்றால் கடவுளுக்கு அரசனை தேர்ந்தெடுக்கிறது பிடிக்கவே இல்லை. முதல் அரசன் எத்தனை பேரை யோசிச்சு பார்த்திருப்பார். அலெக்சாண்டரை யோசிச்சு பார்த்திருக்கலாம், அவரு நெப்போலியனை யோசிச்சு பார்த்திருக்கலாம், வின்சென்ட் சர்ச்சில யோசிச்சு பார்த்திருக்கலாம். அந்த காலகட்டத்தில் அவங்க இல்லை. பட் எவ்வளவு பெரிய ஆட்களாக அவர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். அப்படி ஒருத்தன் யாரா பெஸ்ட் ஃபர்ஸ்ட் கிங் தன் மக்களுக்கு என சவுலை தேர்ந்தெடுக்கிறார். எந்த அளவுக்கு அதை பார்த்தீங்கன்னா, நல்ல நிலத்தில் விழுகிற சவுல் பாருங்க. சாமுவேல் புத்தகம் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். முதல் புத்தகம் 10வது அதிகாரத்துல தான் அவர் சாமுவேல் அவருக்கு எண்ணெய் பூசி அவரை அருட்பொழிவு செய்கிறார், திருப்பொழிவு செய்கிறார். அதுல பார்த்தீங்கன்னு வைங்களேன், சில வசனங்கள் சூப்பரா இருக்கும். சவுலை பார்த்து அவர் சொல்லுவாரு, 10வது அதிகாரம் 6வது வசனம், ஆண்டவரின் ஆவி உன்மேல் வலிமையோடு வரும், நீயும் அவர்களோடு இறைவாக்கினர்களோடு சேர்ந்து பரவசமடைந்து பேசுவாய், நீ வேறு மனிதனாய் மாற்றப்படுவாய். அவர் சில அடையாளம்லாம் சொல்லுவார். நீ கிளம்பி இங்க போ, அங்க போ. அங்க போறப்ப இறைவாக்கினர் குழு எல்லாம் வருவாங்க, அவங்களோட நீ சேர்ந்துக்க. உன்னை அறியாமல் நீ பரவசம் அடைந்து அவர்களைப் போலவே பேசுவாய். அப்ப நீ வேறு மனிதனாய் மாற்றப்படுவாய். ஆசீர்வாதத்தை பாருங்க. இறைவாக்கினர்கள்லாம் வராங்க. வந்த உடனே இவன் என்னடா ஒரு பையன் புதுசா அவனை இது பண்றாங்கன்னு பாக்குறாங்க. இறைவாக்கினர்களை போல பேசுகிறார் சவுல். எந்த அளவுக்குன்னா 10வது அதிகாரத்துல 12வது வசனம், அங்கிருந்தவர்களுள் ஒருவன் இவர்கள் தந்தை யார் என்று கேட்டான். ஆகவே சவுலும் இறைவாக்கினருள் ஒருவனோ என்று ஒரு பழமொழியே உருவானதாம். சவுலும் இறைவாக்கினருள் ஒருவனோ, அந்த அளவுக்கு இவனுக்கு ஞானமோ. கடவுள் அப்படியே மாத்துறார். அது எப்படி நடக்கிறதுனா, சவுல் சாமுவேலை விட்டு திரும்பிய பொழுது 9வது வசனம், கடவுள் அவரின் உள்ளத்தை மாற்றினார், அன்றே எல்லா அறிகுறிகளும் நிறைவேறின. ஆங்கிலத்துல இன்னும் அழகா இருக்கும், God transformed us all on that day. அன்றே அவர் மாற்றுகிறார். அவ்வளவு வல்லமை தராரு. திரும்ப மக்கள் கூட்டத்தின் முன்பு அரசனை நிறுத்துறாங்க. முதலா நிறுத்துறாங்க. எல்லாரையும் விட ஒரு ஹைட்டா இருக்கிறாராம். எல்லாம் பாக்குறாங்க. மற்ற மக்கள் எல்லாம் சவுளுடைய தோல் உயரத்திற்கே இருக்கிறார்கள், எல்லா மக்களை விட. அப்ப எல்லா மக்களும் சொல்றாங்களா, ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவரை பாருங்கள், மக்கள் அனைவரிலும் அவரை போல் வேறொருவர் உண்டோ, அவரை போல் வேறொருவர் உண்டோ. அப்பயும் சிலர் ஏத்துக்கல, அன்பளிப்பு கொடுக்கல. சவுல் அமைதியாக இருந்தார்னு போட்டிருக்கு. இவ்வளவு நற்காரியங்கள் சவுளுடைய வாழ்வில் கடவுள். ஆனால் தாவீதின் மீது கொண்ட ஒரு பொறாமை,
ஒரு பொறாமை. அன்றே கடவுளிடமிருந்து, சவுலிடமிருந்து கடவுளின் ஆவி வெளியேறியது. நல்ல நிலத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதம். ஒரு பொறாமை காலி பண்ணிடுச்சுப்பார். எழுந்து போய் வழியோரம் தன் வாழ்வை அமைத்துக் கொண்டார். கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, நீர் என்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே அறிந்திருக்கிறீர். நான் பிறக்கும் முன்னே என்னை திருநிலைப்படுத்துகிறீர். மக்களினங்களுக்கு இறைவாக்கினராக எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பலவற்ற நேரங்களில் நான் சிறு பிள்ளைத்தனமாகவே வாழ்கிறேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டாலும் எழுந்து நான் வழியோரம் சென்று அமர்ந்து கொள்ளுகிறேன். நல்ல நிலத்தில் நீர் எனக்கு வாழ்வை தந்தாலும் ஆண்டவரே, நான் பல நேரங்களில் பாறைகளுக்குள் வாழவே, மறைந்து வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, சிலருடைய வாழ்வு, நம்பிக்கையாளரின் வாழ்வு, முச்செடிகளில் நெருக்கப்பட்ட வாழ்வு. இருப்பினும் முச்செடிகளில் இருந்து கொண்டே பலன் தருகிறார்களே, அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உமது இறைவாக்கை கேட்கும் விதைகளாக எங்களை வைத்திருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உமது ஆவியாரை கொண்டு நாங்கள் எச்சூழலிலும் வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை விதையாகி எங்களுக்கு தந்திருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அருளியுள்ள புத்திக்காக நன்றி. இவற்றையெல்லாம் பயன்படுத்தி எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, உமக்கு விளைச்சலை கொடுக்கிற நல் விதைகளாக எங்கள் வாழ்வை கையளிக்க உமது ஆவியை இன்று எங்களுக்குள் நிறைவாய் பொழிந்தருளும். ஆமேன்.